வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். நான் 2 தக்காளி, பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 200 ml எண்ணெய், 2 முழு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 200 கிராம் கருவாடு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு நுணுக்கி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், புளி கரைச்சல் கொஞ்சம் வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா. இப்போது அடுப்பில் கடாயை வச்சு அது சூடான உடனே அந்த எண்ணெயை அதில் ஊற்றிடலாம். மொத்த எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நுணுக்கி வச்சுருக்கிற சோம்பை அதில் போட்டு வதக்குங்க. கூடவே நசுக்கி வச்சுருக்கிற அந்த பூண்டை அதில் போட்டுருங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் போட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். புரட்டாசி முடிஞ்சிடுச்சு. இப்போ மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. இந்த மழைக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. வெங்காயம் ஓரளவுக்கு செவக்கணும். செவந்த பிற்பாடு இது போல் இருந்தால் போதும். தக்காளியே சேர்த்துக்கலாம் அதில். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே அந்த 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ கருவாடை அதில் போட்டுடலாம். நான் யூஸ் பண்ணுற கருவாடு கன்னியாகுமரி முட்டம் அங்கே வாங்கினது. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து திறந்து இது போல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம புளி கரைச்சலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நிறைய புளி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தான் புளி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். சமயத்தில் நம்ம வச்சுருக்கிற கருவாடு உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் எப்பயுமே கடைசியாக தான் நம்ம உப்பு போடணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சுட சுட சோறு போட்டு அதில் இந்த கருவாடு தொக்கை போட்டு சுட சுட சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் போடணும். இந்த கருவாடு தொக்கை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். Okay, see you on my next video. Bye bye.